வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, போன வருஷம் வெளியான மீட் த கில்லர் பேரண்ட்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஊரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்க ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்ல ஒரு ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரா. பியூட்டி காம்படிஷனுக்கு Dress போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு Dress போட்டிருக்கா. இந்த பொண்ணு ஓடுறதுனால யாரோ துரத்திட்டு வராங்க போல. இந்த பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த பொண்ணை பயந்த மாதிரி கத்துறா. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்பதான் படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு கிரேஸ் அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ராபன் ஒருத்தரை லவ் பண்றாங்க. 3 மாசத்துக்கு மேல இவங்க 2 பேருமே பழகிட்டு இருக்காங்க. ராபோ என்னோட வீட்டுக்கு கொஞ்ச நாள் போய் தங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. அதுக்காக தான் இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மேன் ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க தான் கிரேஸோட ரூம்மேட்டா இருப்பாங்க. ராபோ கீழே வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. என்ன திடீர்னு அங்க போற மாதிரி பிளான் அப்படின்ற மாதிரி மே கேக்குறாங்க. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, அங்க கூட்டு போய் கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான் போல, எனக்கு சரியா தெரியல, வேணான்னு சொல்லியும் கேட்காம கூட்டு போறேன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. அவரும் டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா வான கூப்பிடுறாரு. இப்ப இவங்களும் ஃப்ரெண்டுக்கு ஒரு அக்க குத்துட்டு கிளம்புறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க போல. ஈரின் அசந்து தூங்கிடுறாங்க. இப்ப ஹீரோ தான் அவங்களை எழுப்பி விடுறாரு. வீடு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் வீடை பார்த்தோன்னா அசந்து போயிடுறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு வீட்டை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த வீடா தான் இருக்கும். சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே வராங்க. இப்பதான் இவரோட பேரண்ட்ஸை காட்டுறாங்க. அப்பா பேரு ஸ்டீஃபன் அப்படின்றது, அம்மா பேரு மரியம் அப்படின்றது. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அம்மாவும் கட்டிலாம் பிடிக்கிறாங்க. ஆனா ஈரினை பெருசா அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா அப்பா ஸ்டீஃபன் இருக்காரு பாத்தீங்களா, ஈரின் கிட்ட நல்லா தான் பேசுறாரு. வாமா உனக்கு வீடெல்லாம் சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் அவர் கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்பாவும் ஆசாசியா ஒவ்வொரு ரூமா இவங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. பின்னாடியே தான் அம்மாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி திரும்பி ராபு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ராபுக்கான ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க, நம்ம ஈவினிங் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ராப் ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே டிராவல் பண்ணி வந்த டயர்ல இருக்காங்கல்ல, ராபும் படுத்துறாரு. ஆனா ஈரனுக்கு சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஒவ்வொரு ரூமா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ரூமோட கதவை திறந்து உள்ள வராங்க. சின்ன பொண்ணுங்க போடுற மாதிரி நிறைய ட்ரெஸ் எல்லாம் அந்த ரூம்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு செயின் இருக்கு. அந்த செயினை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட போட்டோவும் இருக்கு. சட்டுன்னு யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. யாருன்னு பயந்த மாதிரி ஈரின் திரும்புறாங்க. ராப் தான் வந்திருப்பாரு. இங்க எதுக்காக வந்தன்னு கேக்குறாரு. போட்டோல இருக்க இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவ பேரு ஜெனி, இவ தான் என்னோட தங்கச்சி. சில வருஷத்துக்கு முன்னாடி இவ காணாம போயிட்டா, எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ராபம் சோகமா சொல்றாரு. இத பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ராபம் திரும்பி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தயவு செஞ்சு இதை பத்தி என்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரியற மாதிரி நீ பேசாத, ரொம்ப வருத்தப்படுவாங்க, திரும்பி அதை ஞாபகப்படுத்த வேணாம் தான் உங்ககிட்ட சொல்லலன்னு சொல்றாரு. இப்ப 2 பேருமே ரூம்ல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சு முடிச்சுக்கிறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்களே, ரெஸ்ட் ரூமுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து வெளியே வராங்க. பார்த்தா இவங்க கதவுக்கு வெளியே மரியம் இருக்காங்க. என்னமா ரெடி ஆயிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ரெஸ்ட் ரூம் நோக்கி நடக்கிறாங்க. இப்ப ஈவினிங் டைம் கீழ இருக்க சோஃபால உட்காந்து 4 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா மரியம் இருக்காங்க பாத்தீங்களா, அதிகம் பையனை பார்த்த மாதிரியே தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படி லவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ண கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காருல, உன்னோட பேரண்ட்ஸை பத்தி சொல்லுமான்னு கேக்குறாரு. இவங்களோட முகம் சோகமா மாறிடுது. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க. இத பத்தி பேசி ஃபீல் பண்றாங்கல்ல, அதனால அப்பாவும் சமாதானப்படுத்துறாரு. அவங்கள சிரிக்கலாம் வைக்கிறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க. ஆனா ஈரனுக்கு ட்ரிங்க் பண்ணனும் மயக்கமா இருக்கு. சாரின்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரூம் இருக்கு பாத்தீங்களா, ரூம்குள்ள வந்தோடனே இவங்களுக்கு செம்ம மயக்கம் வருது. அதனால பெட்ல படுத்து இவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஈரனும் கண்ணை முழிச்சு வெளியே வராங்க. இந்த வீட்ல பெனிலோப்னு ஒருத்தங்க வேலை பார்ப்பாங்க. ஏற்கனவே பேரண்ட்ஸோ சொல்லி வச்சிருப்பாங்க. நீங்க தான் அந்த பெனிலோப்பா அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. ஆனா அந்த லேடி பெருசா எதுவும் பேசாம அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இது டின்னர் டைமா இருக்கும். இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க பெனிலோப்னு ஒருத்தங்கள பத்தி சொன்னோம்ல, அது இவங்க தான். பல வருஷமா எங்க கிட்ட ரொம்ப விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல ராபெல்லாம் இவங்க தான் பேபி சீட்டர் மாதிரி பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஈரின் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இப்ப ஈரின் ஒரு வேகத்துல ஜெனியை இவங்க தான் பாத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. இவர் ஜெனியை பத்தி பேசதான் சொன்னார்ல, இவங்க தெரியாதனமா பேசிடுறாங்க. இவங்க ஜெனியோட டாபிக் எத்தனும் அப்பா பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. இப்ப ராபும் எதுக்காக இதை பத்தி பேசின அப்படின்ற மாதிரி இவங்களை முறைச்சு பாக்குறாரு. இவங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ராபுக்கு சிக்னல்லே புரிய வைக்கிறாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, இவங்களை தள்ளி வர வச்சிடுறாங்க. ஜெனியோட டாபிக் எத்தாலே ஸ்டீஃபன் ரொம்ப வருத்தப்படுவாரு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஜெனிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ராபும் ஜெனியும் அவங்க ரூம்ல இருப்பாங்க. அம்மா வந்து பார்க்கும்போது ஜெனி காணாம போயிருக்கிறது தெரிய வரும். இவங்க 2 பேருமே அப்பா கிட்ட தகவலை கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து தேடி இருப்பாங்க. போலீஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் பொண்ணை கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது.
இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, மேக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சரி, ஃபேமிலில இருக்கவங்க எல்லாம் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மே கேக்குறாங்க. அம்மா தான் கொஞ்சம் சுடு சுடுன்னு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நான் திரும்பியும் சொல்றேன், பணக்காரங்க எல்லாருமே சைக்கோவா தான் இருப்பாங்க, அதனால அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈரினும் சிரிச்சுக்கிட்டே மே கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப பெனிலோப் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வழியா வந்து இவங்களை ஒரு மாறி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப பேசி முடிச்ச ஈரின் காலை கட் பண்ணிட்டு திரும்புறாங்க. பார்த்தா ஸ்டீஃபன் எதிர வந்து நிக்கிறாரு. இவங்க ஒரு நிமிஷம் பயந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசலாமான்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப கையை பிடிச்சி இவங்களை கீழே கூட்டு வந்துடுறாரு. இவரோட பொண்ணை பத்தி சந்தோஷமா இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தினமும் அவளுக்கு நைட்டு பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் நான் தான் சொல்லுவேன், அவளுக்கு டிராகன் ஃபிளைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன ரொம்ப சின்ன குழந்தைய சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. உனக்கு டிராகன் ஃபிளை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவருக்காக இவங்களும் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஸ்டீஃபனோ கொஞ்சம் எமோஷனல் ஆன மாதிரி இவங்க கண்ணத்துல எல்லாம் கை வைக்கிறாரு. ஈரின் கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க நடந்து வர வழியில பெனிலோப்ப பாப்பாங்க. பெனிலோப் கிட்ட நார்மலா பேசலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த லேடி இருக்காங்கல்ல, ரொம்ப கோவமா தான் ரியாக்ட் பண்றாங்க. இந்த லேடி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப நைட்டு டைம் இவங்களும் ராபும் பேசிக்கிறாங்க. என் ஃபேமிலி எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ராபு கேக்குறாரு. ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா உங்க அம்மாக்கு தான் என்ன பிடிச்ச மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, என்னோட அம்மா பார்க்க தான் ரஃபா தெரிவாங்க, ரொம்ப சாஃப்டான டைப் தான், போக போக உங்களுக்குள்ள செட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கட்டி பிடிச்சி இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மே இருக்காங்க பாத்தீங்களா, காணாம போன அந்த ஜெனின்ற பொண்ணை பத்தி தேடி பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணு காணாம போகும்போது அந்த பொண்ணுக்கு 15 வயசுன்னு தெரிய வருது. ஆனா ஈரின் அதிக வயசு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ஃப்ரீயா இருக்கும் போது என்கிட்ட பேசுன்ற மாதிரி வாய்ஸ் நோட்டை போட்டுறாங்க. வாய்ஸ் நோட்டை பார்த்த ஈரினும் மேக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. மேவும் தெரிஞ்சுக்கிட்ட தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒரு பியூட்டி காம்படிஷனுக்கு போற மாதிரி இருக்கும். அப்பதான் அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிருப்பா. அந்த ஜெனின்ற பொண்ணு காணாம போய் 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதே மாதிரி அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தங்கிட்டு இருந்த அட்ரஸ் பத்திலாம் நெட்ல இருக்கு. ஆனா இப்ப எங்க தங்கிட்டு இருக்காங்கன்னு எந்த தகவலுமே இல்ல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மே இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஈரின் சின்ன பொண்ணா இருக்கும் போது திருடி மாட்டிருப்பாங்க. அதனால கொஞ்ச காலம் சிறார் ஜெயில எல்லாம் இருந்திருப்பாங்க. திரும்பி எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காது அப்படின்ற மாதிரிலாம் மே பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, திரும்பி அந்த ஜெனியோட ரூம்க்கு வந்துடுறாங்க. போட்டோவை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா போட்டோ காணாம போயிருது. அவ பெரிய பொண்ணு மாதிரி தானே தெரிஞ்சா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க செயின்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு அந்த இடத்துக்கு அம்மா வந்துடுறாங்க. இவங்க பயத்துல என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாம பாக்கெட்டுக்குள்ள அந்த செயினை போட்டுறாங்க. இங்க என்னமா பண்ற அப்படின்ற மாதிரி மரியம் கேக்குறாங்க. இல்ல சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி வா ஸ்வீட்டி, தூங்குறதுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் ரூம்க்கு கூட்டு வந்துடுறாங்க. நீ படு அப்படின்ற மாதிரி அம்மா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ரூம்க்கு வந்துடுறாங்க. கபோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இவங்க போனு அதே மாதிரி அந்த செயினை வச்சுட்டு படுக்குறாங்க. இப்ப ஈரினும் காலையில கண்ணை முழிக்கிறாங்க. நைட்டு போனையும் செயினையும் வச்சாங்க பாத்தீங்களா, அதை எடுக்கலான்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. பார்த்தா ரெண்டுமே மிஸ் ஆயிருக்கு. எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இந்த ஃபேமிலி கிச்சன் ஏரியால தான் இருக்காங்க. ஈரினும் இங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்தவங்க என்னோட போனை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ராபு நான் பாக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்டீஃபன் இருக்கார்ல, இந்தமா இந்த ஜூஸ குடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குடிச்சா பயங்கரமா கசக்குது. இவங்களும் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இல்லமா இது ஃபேமிலி ஜூஸ், கண்டிப்பா குடிக்க தான் செய்யணும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் கஷ்டப்பட்டு குடிச்சிடுறாங்க. ஈரினும் போட்டோ எடுத்து அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி மே கிட்ட சொல்லிருப்பாங்க. அப்பத்துல இருந்து பேசல, என்ன காலே பண்ணல அப்படின்ற மாதிரி மேமோ மெசேஜ் அனுப்புறாங்க. இப்ப நான் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சைட்ல இருந்து ரிப்ளை வருது. நீ ஜாலியா இருக்கனா அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி மேமோ ரிப்ளை பண்றாங்க. அப்பதான் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஈரின் இல்ல, ஈரின் மாமியார்னு நமக்கு காட்டுறாங்க. அந்த ஜூஸ குடிச்சதுல இருந்தே ஈரினுக்கு லைட்டா மயக்கம் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப பெனிலோப்ப பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. என் போனை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பெனிலோப்பும் பாக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக நீங்க மட்டும் என்கிட்ட ரூடா நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. பெனிலோப் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து நீ சீக்கிரம் கிளம்பிரு, அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா நிறைய பொண்ணுங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு வாரம் தான் அந்த பொண்ணுங்களை பார்ப்பேன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆகுதுன்னே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி உனக்கும் ஆயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன மேடம் தேவையில்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, என் போனை எடுத்தீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. பெனிலோப்பும் எடுக்கலன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இவங்க திரும்பி ரூம்லயே போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரூமை நோக்கி நடக்கிறாங்க. ஒண்ணும் தெரியாத பொண்ணை பார்த்து தானே தூக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவளும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்னடா சொல்ற, அவ பாரு செயினை எடுத்து வச்சிருக்கா, அதே சமயம் ஃப்ரெண்டு கிட்ட எப்படிலாம் பேசி வச்சிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ் எல்லாம் காட்டுறாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ராபம் சொல்றாரு. ஈரினும் மயக்கத்திலே திரும்பி இந்த ரூம் வந்துடுறாங்க. அந்த டிராயர்ல திரும்பி செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா டிராயர்ல இருக்க மாதிரி தெரியல. இப்ப பெட் கடியில செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஸ்டீஃபன் வந்துடுறாரு. என்ன ஸ்வீட்டி பண்ற அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாரு. இவங்க கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்றாங்க. என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரி தள்ளி விடுறாங்க. இப்ப கார்கி எடுத்துட்டு கிளம்ப போற மாதிரி நடக்கிறாங்க. எங்க போறேன்னு இவங்களும் கேக்குறாங்க. நான் இங்க இருந்து முதல்ல கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி போதையில சொல்றாங்க. இப்ப பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே சிரிச்சு பாக்குறாங்க. கார் கிட்ட வரைக்கும் வராங்க. ஆனா மயங்கி விழுந்துடுறாங்க.
ஈரின் கண் திறந்து பார்க்கும்போது இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி எதிர இருந்து இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு கிண்டல் பண்றாங்க. இப்ப ஸ்டீஃபன் இருக்கார்ல, இந்த ஊசியை மட்டும் தாங்கிக்கோ செல்லும் அப்படின்ற மாதிரி ஊசியை போட்டு விடுறாரு. இது கொஞ்சம் மயக்கத்தை தர ஊசியா தான் இருக்கும். மேக்கு லைட்டா டவுட் வருது. திரும்பி திரும்பி மெசேஜ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த சைடுல இருந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க போல. என்ன சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஈரின் அவங்களோட கண்ணை மூட முடியாத மாதிரி செல்லோ டேப்பை ஒட்டி வச்சிருக்காங்க. எதிர அந்த ஜெனின்ற சின்ன பொண்ணோட வீடியோ ஓடிட்டு இருக்கு. இதை இவ பாத்துக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, கை கட்ட கழட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களோட ரெண்டு கட்டையும் கழட்டிடுறாங்க. கால்ல ஒரு டிவைஸை செட் பண்ணிருக்காங்க. அதை இவங்களால உடைக்க முடியல. சரி, முதல்ல இங்க இருந்து தப்பிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பின்வழியா வெளியே வராங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை தாண்டோனே இவங்க கால்ல ஷாக் அடிக்குது. இந்த டிஸ்டன்ஸை தாண்டி போக முடியாது போல. இதை எப்படியாவது உடைக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் திரும்பி அமைதியா ரூம்குள்ள வந்து தேடிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சமயம் பார்த்து ராப் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவ்வளவு நேரம் எங்க போன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எங்க போன நான் கேக்குறேன், உன்னோட பேரண்ட்ஸ் தான் என்ன டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ராப் நல்லவரு நினைச்சு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ராப் வியடா பேசுறாரு. உன்னை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் நினைச்சேன், ஆனா நீ கொஞ்சம் டஃப் கொடுப்ப போலியே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே உள்ள வராங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல வச்சு இவங்களை லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு. ராப் அவரை பத்தின தகவல் எதையும் மே கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. சோசியல் மீடியால கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மே தேடி பாக்குறாங்க. கண்டுபிடிக்க முடியல. இப்ப எப்படிதான் அந்த வீட்டை ரீச் பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரனை திரும்பி அந்த சேர்லயே லாக் பண்ணிடுறாங்க. மரியம் என்ன சொல்றாங்கன்னா, எதிர இருக்க அந்த வீடியோவை பார்த்து நல்லா பிராக்டிஸ் பண்ணோம். நீ மட்டும் கண்ணை முன்னன்னு வச்சுக்கோ, இந்த மிஷினை வச்சு கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாமியார் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டீஃபன் வந்தோடனே இந்த மாமியாரோட பேச்சு டோட்டலா மாறிடுது. செல்லம், அம்மா சொன்னது புரிஞ்சதுல, அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டீஃபன் என்ன சொல்றாருன்னா, ஸ்வீட்டி இன்னைக்கு ரூமுக்கு கூட்டு போயிடலாம் சொல்லிட்டு. இப்ப ஈரன் கண் முழிச்சு பார்க்கும்போது ரூம்ல இருக்காங்க. கையெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, இந்த ஜூஸை குடின்னு சொல்றாங்க. குடிச்சா மயக்கம் வரும்ல, அதனால இவங்க துப்பிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்றது மரியத்துக்கு செம்மையா கோவத்தை வர வைக்குது. கண்ட மேனிக்கு ஈரனை பிடிச்சு கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஈரனை திட்டுறது ஸ்டீஃபனுக்கு பிடிக்கல. இந்த மாதிரிலாம் திட்டாத, சீக்கிரமா ட்ரெஸ்ஸை மாத்து அப்படின்ற மாதிரி அவர் வெளியே கிளம்பிடுறாரு. இப்பதான் மரியமும் ஈரன் கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டீஃபனுக்காக தான் நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டீஃபன் கிட்ட மட்டும் ஒழுங்கா நடந்துக்கோ, அப்படி நடந்துக்கலன்னு வச்சுக்கோ, எப்படி நடந்துக்க வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்றாங்க. என்ன தேடி போலீஸ் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. நீயே ஒரு முன்னாள் குற்றவாளி, ஒன்னியா போலீஸ் தேடுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கிண்டல் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. மே இருக்காங்கல்ல, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஆனா போலீஸ்ல ஈரனை பத்தி செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அந்த மாதிரி குற்றவாளிகளாம் வேற எங்கேயாவது குற்றம் பண்ணி மாட்டிருப்பாங்க, அவங்கள நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சார் புரிஞ்சுக்கோங்க, வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இவங்க பேச பாக்குறாங்க. அதுக்குள்ள எதிர் சைடுல பேசுறவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. மேக் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஸ்டீஃபன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஜூஸோட இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவரை மட்டும் நம்ம பகச்சு கூடாது, எப்படியாவது இவர்கிட்ட பேசிதான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. அதனால வெளியே இவர்கிட்ட ஜாலியா சிரிச்சு பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாட்களா ஓடுறத நமக்கு காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு ஜெனி ஒரு Dress போட்டிருந்தா பாத்தீங்களா, அந்த Dress எல்லாம் இவங்களை போட வைக்கிறாங்க. அப்பவும் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்டீஃபனும் பார்த்துட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி எடுத்த போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அது அங்க இருக்க போட்டோல வச்சிடுறாரு. இப்படிதான் அந்த பொண்ணோட போட்டோ இங்க இருந்திருக்கும். மேயோ அவங்களோட அட்ரஸ் எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லா பிளாக்லயும் பயங்கரமா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு இடத்துல அவங்க அட்ரஸ் பத்தி தெரிய வந்திருக்கு. இது போதும், உடனே நம்ம அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஸ்டீஃபன் இருக்காரு பாத்தீங்களா, டிராகன் ஃபிளையை பேஸ் பண்ணி ஒரு கதையை சொல்றாரு. இவங்களும் அதை ரசிச்சு கேட்கிற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்பா, எனக்கு வெளியே போய் டிராகன் ஃபிளையை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, என்ன கூட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே கேக்குறாங்க. இவரும் யோசிக்கிறாரு. சரி கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கை கட்டெல்லாம் கலட்டுறாரு. வாமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காரு. பார்த்தா மரியம் எதிர வந்துடுறாங்க. இந்த டைம்ல பனி அதிகமா இருக்கும், வெளியெல்லாம் போக வேணாம் அப்படின்ற மாதிரி திரும்பி உள்ள கூட்டு வந்துடுறாங்க. முதல்ல ஜூஸை குடி அப்படின்ற மாதிரி மரியமும் ஜூஸை தராங்க. எனக்கு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் லைட்டா பேரண்ட்ஸ் கிட்ட அடம்பிடிக்கிற மாதிரி பேசுறாங்க. மரியம் கோவப்பட்டு பயங்கரமா திட்டிடுறாங்க. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் திட்டது அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபன் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் இந்த ரூமை விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸ்டீஃபன் போனோம்னா மரியமோ ஈரனை பார்த்து முறைச்சு பேசுறாங்க. ஸ்டீஃபனை வச்சு இங்க இருந்து தப்பிக்கலாம் தானே ட்ரை பண்ற, இந்த மாதிரி நினைச்சவங்க கதையை தான் நாங்க முடிச்சோம், ஒழுங்கா ஜூஸை குடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவங்களும் ஜூஸை குடிச்சிடுறாங்க. ஆனா கிளம்புற மரியம் கை கட்ட லாக் பண்ணாம போயிடுறாங்க. இது போதும், இங்க இருந்து எப்படியாவது கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஆனா செம்ம மயக்கத்துல இருக்காங்கல்ல, போதையில் தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா பெனிலோப்ப மேல இடிச்சிடுறாங்க. நீ இங்கதான் இருக்கியா, நீ கிளம்பிட்டேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி பெனிலோப்ப சொல்றாங்க. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், இந்த குடும்பம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க போதையில சொல்லிட்டு இருக்காங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ராபு கார்ல வராரு. இவங்களும் வேகமா இந்த பொண்ணை ஒளிய வச்சிடுறாங்க. வா கிளம்பிடலாம் அப்படின்னு கூட்டு போறாங்க.
இப்ப ராபம் உள்ள வந்து பாக்குறாரு, ஈரின் எங்கன்னு தெரியல. மே இருக்காங்க பாத்தீங்களா, காரை கொஞ்சம் தள்ளி நிறுத்திடுறாங்க. சரி நடந்து போலாம் அப்படின்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல காட்டுறாங்க, அவ காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பெனிலோப்பு ஈரினை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி தான் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா எதிர வந்த மே இருக்காங்கல்ல, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க தான் ஏதோ பண்றாங்க போல நினைச்சுக்கிறாங்க. அதனால அவங்க கண்ணுல ஸ்ப்ரேவெல்லாம் அடிச்சு விட்டுறாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது இவங்க குடும்பத்தோட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரினு மேனு ரெண்டு பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு கட்டி வச்சு வேலைக்காரியை அடிச்சிட்டு இருக்காங்க. வேலைக்காரியை என்ன விட்டுருங்க, இத பத்தி வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கூட்டிட்டு வர பொண்ணுங்களை பத்தி கேட்காதன்னு வாங்கிட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டல, இதுக்கப்புறமும் உன்னை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சாவடிச்சிடுறாங்க. மேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம ஈரின் சோகத்துல இருக்காங்க. அப்பா இருக்கார்ல, என்னை விட்டு எதுக்காக ஸ்வீட்டி போக பார்த்த, அப்பா நீ இல்லனா கஷ்டப்படுவேன்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப மரியம் ஈரின் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. உன் ஃப்ரெண்டு மே இன்னும் சாவல, பத்திரமா என் கண்ட்ரோல்ல தான் இருக்கா, நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவளுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா இந்த மாதிரி தொடர்ச்சியா வம்பு பண்ணனா அவ கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. சரி இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியே நடந்துக்கணும்னு ஈரினும் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப சாப்பாட சாப்பிடுறாங்க. அம்மா உங்க சமையல் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சமையல நான் ரெடி பண்ணல, உன் அண்ணன் ராப் தான் ரெடி பண்ணா, அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம அண்ணா நன்றி அப்படின்ற மாதிரிலாம் அவரை பார்த்து சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடந்து வர சொல்றாங்க. இவங்களும் காம்படிஷன்ல நடந்து வர மாதிரிலாம் நடந்து வந்து காட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பொண்ணாவே இவங்க மாற ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வெளி உலகத்துல ஒன்னு அறிமுகப்படுத்த போறோம், இதுக்கப்புறம் நீ ரொம்ப கவனமா இருக்கணும், நாளைக்கு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போக போறோம்னு சொல்றாங்க. எங்க காணாம போன பொண்ணு கடஸ்டா அப்படின்னு வெளி உலகத்துக்கு கொண்டு வர மாதிரி தான் இவங்களோட பிளான் இருக்கும். இப்ப நைட்டு நேரம் படுக்க வைக்கிறதுக்காக ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே பக்கத்துல வந்து ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீயும் போய் சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் பக்கத்துல கிஸ் பண்ற மாதிரி வராரு. அதுக்கப்புறம் காது கிட்ட ஸ்வீட் ட்ரீம்ஸ் சொல்றாரு. ஹீரோக்கு தெரியாமே இவங்களும் அவரோட கீ எடுத்துறாங்க. இப்ப ஸ்டீஃபன் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கும் போது இவங்களும் நிக்க சொல்றாங்க. கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா வேணா கதை சொல்லுவா அப்படின்ற மாதிரி இவர் புக் எடுக்கிறதுக்காக போறாரு. இல்ல நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டிராகன் ஃபிளையை வச்சு ஈரன் இவங்களோட கதையை தான் சொல்றாங்க. ஒரு டிராகன் ஃபிளை கூட பரவாயில்ல, பேரண்ட்ஸ் கூட சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு டிராகன் ஃபிளை தேவையில்லாம மாட்டிட்டு இருக்கு. அந்த மாட்டின டிராகன் ஃபிளையை போக வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கொஞ்சம் ஃபீலிங்கா தான் கேட்பாங்க. நீ கவலைப்படாதமா, அந்த பொண்ணை அனுப்பி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஸ்டீஃபன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் ராபு கிட்ட இருந்து ஒரு கீ எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த கீ எடுக்கிறாங்க. அதை வச்சு அந்த கையில இருக்க லாக்கை ஓபன் பண்றாங்க. இப்ப சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து வெளியே வராங்க. கீ மிஸ் ஆகுறது தெரிஞ்சு கரெக்டா ராபோ இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஓஹோ தப்பிக்க ட்ரை பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணல, உன் ரூமுக்கு வரலாம் தான் நினைச்சேன். நாளைக்கு நீயும் நானும் பிரதர் சிஸ்டரா மாறிடுவோம், அதுக்குள்ள நம்ம கடைசியா ஒரு வாட்டி ஒன்னா இருந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இவரும் கையை பிடிச்சி வெளியே இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், அங்க குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணிடுறாங்க. ஈரின் கால்ல ஒரு டிவைஸ் இருக்கு பாத்தீங்களா, இதோட எப்படி தண்ணிக்குள்ள வருது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது வாட்டர் ப்ரூஃப் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே குளிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உன்னோட அப்பா விட உனக்கு உன்னோட அம்மாவை தானே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. உன் அப்பாவுக்கு உன்னோட தங்கச்சி ஜெனியை தான் ரொம்ப பிடிக்கும், இதனால தான் உன்னோட அப்பாவும் உனக்கு பிடிக்காம போச்சு. அதே மாதிரி ஜெனி மேலேயும் உனக்கு தனிப்பட்ட முறையில கோவம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ தான் ஜெனியை கொலை பண்ணிருக்கன்னு சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெனி காணோம்னு இந்த குடும்பம் பரபரப்பா தேடி இருப்பாங்க. நியூஸ் மீடியால எல்லாம் அது வந்திருக்கும். ஆனா போக போக அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் இந்த விஷயத்தை லூஸ் ஆக்கிடுவாங்க. இத பத்தி மே சொல்லி தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். உன் அம்மாவும் சேர்ந்து தான் பாடியை மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ சொல்றது உண்மைதான், இப்போ உன் கதையை முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா நெரிச்சு சாவடிக்க ட்ரை பண்றாரு. கரெக்டா இந்த இடத்துக்கு ஸ்டீஃபன் வந்து இவர் அடிச்சிடுறாரு. இப்ப இவங்கள பார்த்து நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. ஜெனியை கொன்னதே இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கோவப்பட்ட ஸ்டீஃபனும் பையனை அடிக்கிறதுக்காக போறாரு. நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா இந்த இடத்துக்கு ஒய்ஃப் வந்துடுறாங்க. இப்ப ஒய்ஃபும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ராப் இருக்காரு பாத்தீங்களா, ஜெனியை கோவத்துல தள்ளி விட்டுருப்பாரு. அவங்க தெரியாதனமா இறந்து போயிடுவாங்க. அம்மா வந்தோன்னா பயந்துகிட்டே சொல்லியிருப்பாரு. அம்மா எப்படியாவது ராபை காப்பாத்தணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் ஜெனி காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி பொய்ய சொல்லியிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே ஸ்டீஃபனுக்கு தெரியாம இந்த கேஸ் அமைக்கிருப்பாங்க. நாங்க ரெண்டு பேருமே பண்ணது தப்பு தான், அந்த தப்பை சரி பண்றதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக இவ்வளவு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இவர் இருக்காரு பாத்தீங்களா, பயங்கரமா ஒய்ஃப் மேல கோவப்பட்டு அட்டாக் பண்ற மாதிரி வராரு. அதுக்குள்ள பையன் இருக்காரு பாத்தீங்களா, பின்னாடி இருந்து வந்து அடிச்சிடுறாரு. இந்த கேப்ல ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்ப பையன் என்ன சொல்றாருன்னா, நான் இவரை கவனிச்சுக்கிறேன், நீங்க போய் ஈரினை புடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஈரின் ஓடுற இடத்துக்கு இவங்களும் துரத்திட்டு வராங்க. ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, மே இருக்கிற அந்த இடத்துக்கு தான் வராங்க. மேவை லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, வேகமா மேவை எழுப்பி விட்டு அந்த கட்டெல்லாம் கலட்டுறாங்க. இப்ப கலட்டி ரிலீஸே பண்ணிடுறாங்க. கரெக்டா இந்த சமயம் பார்த்து இந்த இடத்துக்கு மரியம் வந்து சண்டை போடுறாங்க.
இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அதனால மரியத்தை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த சேர்ல மரியத்தை லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிடுறாங்க. மேவும் வந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த டிவைஸ் ஆன் பண்ணிடுறாங்க. அந்த டிவைஸ் இருக்கு பாத்தீங்களா, மரியத்தோட 2 கண்ணையும் நோண்டி எடுத்துருது. இப்ப ரத்தம்லாம் ஈரின் மேல திரிக்குது. அதுக்கப்புறம் தான் ஈரினும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வெளியே கூட்டு வராங்க. ஆனா ஈரினுக்கு அப்பாக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும் போல தோணுது. அதனால வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவரை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவரு நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி மேவை பார்த்தோம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ராப் வந்து மேவியும் ஈரினையும் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இப்ப எந்திரிச்ச ஸ்டீஃபன் இருக்காரு பாத்தீங்களா, ராப் அட்டாக் பண்றாரு. இப்ப ராப் அந்த ஸ்விம்மிங் பூல்லயே போட்டு இவங்க லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஓரளவுக்கு இவங்களோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிருது. இப்ப மே இருக்காங்கல்ல, நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள போயிடுறாங்க. அவ போலீஸ்க்கு கால் பண்ணானா எல்லாமே முடிஞ்சிரும், என் பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இவர் ஃபீலிங்கா அழுவுறாரு. ஈரின் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதே இடத்துல இருந்தா பணக்கார லைஃப வாழலாம்ல, அப்படி வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மே கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கால்லாம் பண்ணாத, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மரியம கொலை பண்ணதை நினைச்சு பயப்படுறியா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, போலீஸ் கிட்ட செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது பிரச்சனை இல்ல, போலீஸ் வந்தா ஸ்டீஃபன் மாட்டிப்பாரு, அதனால போலீஸ்க்கு கால் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி போனை புடுங்கிக்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் சொல்றதை கேளு, போனை தா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குள்ளயுமே சண்டை ஏற்படுது. மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பொருளால மேவோட தலையிலேயே அடிச்சிடுறாங்க. அதனால மே அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி வேற ஊர்ல நம்ம ஈரனை காட்டுறாங்க. ஈரன் ஒரு பியூட்டி காம்படிஷன் நடத்துறதுக்கான பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதை பாக்குறதுக்காக நிறைய பெரிய ஆளுங்களாம் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க அது சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. என் அப்பாவை முதல்ல வெல்கம் பண்றேன் அப்படின்ற மாதிரி வெல்கம் பண்றாங்க. அந்த இடத்துக்கு ஸ்டீஃபன் தான் வராது. என் பொண்ணை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபனும் பேசிட்டு இருக்காரு. அந்த சின்ன பொண்ணோட கண்ணு கிரீன் கலர்ல இருக்கும். அதுக்கேத்த மாதிரி இவங்களும் லென்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க பொண்ணா ஒரு லைஃப வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.